ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லவ்லி லைஃப் ஸ்டைல். இன்னியோட வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் எப்படி சிம்பிளாக வீட்டில் ஒரு 3 பொருள் மட்டும் வச்சு ஒரு சோப் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஹோம்மேட் சோப் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இது ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 95% ஆஃப் சோப் வந்து பியூரே கிடையாது. அதில் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. ஸோ குழந்தையிலேருந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உடம்புல அதை அப்ளை பண்ணி நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். டைரெக்டாக இல்லைனா கூட இன்டெரக்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும் ஃப்யூச்சரில். நமக்கு தெரியாத அந்த ப்ராப்ளமே இதால் தான் வருதுன்ற மாதிரி. ஸோ நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளே வீட்டில் பியூரான கோகோனட் ஆயில் வச்சு எப்படி சூப்பரான ஒரு ஹோம்மேட் சோப் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு மெயினாக நமக்கு தேவையானது கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் தேவை. அடுத்தது காஸ்டிக் சோடா, ஓகேவா? இது மட்டும் கெமிக்கல் ஷாப்பில் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது டைரெக்டாக கையில் படக்கூடாது. கையில் பட்டால் கை வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது குழந்தைங்கக்கிட்ட கொடுக்க வேணாம். அப்புறம் தண்ணி, இந்த 3 பொருள் தான் தேவை. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 1 கப் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். 1 கப் காஸ்டிக் சோடாக்கு 2.5 கிளாஸ் வந்து தண்ணி, 6 கிளாஸ் வந்து கோகோனட் ஆயில். புரியுதா? காஸ்டிக் சோடா வந்து 1 கப். இது வந்து ஈலர் பாஸ்கர் சார் சொல்லி கொடுத்த அந்த அளவு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வந்து 1 கப் காஸ்டிக் சோடாக்கு 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். ஆயில் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த காஸ்டிக் சோடாவில் தண்ணி ஆட் பண்ணதும் சூடாக ஆகும் அந்த தண்ணியே. உங்களுக்கு நல்லா தெரியும். கை மட்டும் வச்சிடக்கூடாது. குழந்தைங்கிட்ட கொடுக்காதீங்க. அப்புறம் நீங்கள் கூட ஹின்ஹேல் பண்ணக்கூடாது. முகத்தை கிட்ட வச்சு பண்ணக்கூடாது. அந்த பாக்ஸை தொட்டாலே சூடாக தெரியும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் 6.5 கப்பு பியோர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போதே அது வந்து ஒரு க்ரீமியாக மாறுறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 30 minutesலேருந்து ஒரு 1 hourக்கு இதை நம்ம ஒரு குச்சியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். குச்சியோ ஏதோ ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி, லாங் ஸ்பேச்சுலா ஏதோ ஒன்றுத்தில் இந்த மாதிரி கைப்படாமல் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது கடைசியில் ஒரு தோசை மாவு பதத்தில் வரும். நல்லா ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம எந்த மோல்டில் வேணுமோ அதை நம்ம ஊற்றிக்கலாம். இருங்க, இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போது ஓரளவுக்கு கஞ்சி மாதிரி வந்திருக்கு. இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டில் செய்கிறது அப்படின்னா இந்த 3 பொருள் மட்டும் போதும். இது நம்ம அப்படியே நம்ம மோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலர்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளேவர்ஸ், ஸ்மெல்லுக்கு எதை ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம இஷ்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. கஞ்சி பதத்தில் வந்துடுச்சுல. இப்போது நீம் நான் வந்து வெயிலில் காய வச்சு வேப்பிலையை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நான் கலந்து இதை நான் இப்போ வந்து மோல்டு யூஸ் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கும், சுத்தமான வேப்பிலை சோப் கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ போட்டுட்டு அகெயின் ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயும் அந்த க்ளம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஃபுல்லாக கரைச்சிட்டு இப்போ இதை வந்து நான் மோல்டில் ஊற்றிடுவேன் நான். ஸோ ஒரு வெரைட்டி நம்ம செஞ்சிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ நான் வந்து பேப்பர் கப்ஸ் இருக்குல்ல, அதில் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து மோல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஆன்லைனில் கூட ரொம்ப இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது, எல்லா ஷேப்ஸும். ஸோ வாங்கிக்கோங்க. இல்லை நான் அதில் கூட நான் வந்து என்ன சொல்கிறது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது அந்த கான்செப்டில் தான் நம்ம இது பண்ணுறோம், சுய சார்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மணியை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம கப்ஸில் பண்ணலாம். இப்போ அடுத்த செட் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் அந்த ஃபஸ்ட்டு உள்ளது அந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டோம்ல, அதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு எப்போவுமே உடம்புக்கு முகத்துக்குலாம் நல்லது, ஒரு க்ளோ கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதையும் கரைச்சிட்டு இது இன்னொரு மோல்டு. இப்போ இன்னொரு வெரைட்டி சோப்பும் நமக்கு கிடச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணலன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பீட் பண்ணுற மாதிரி. இதையும் இப்போ நம்ம வந்து இன்னொரு பேப்பர் கப்ஸில், இன்னொரு 3-4 பேப்பர் கப்ஸில் நான் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடலை மாவு சோப்பும் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஊற்றினதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 24 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மோல்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது செட் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து
ஆலிவேரா இருக்குல்ல, கத்தாழை, அதை அந்த உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும், அந்த சதையை மட்டும் எடுத்து அரைச்சிட்டு அதை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இவ்வளோ கூட ஆட் பண்ண வேணாம், பிகாஸ் நான் ஆல்ட்ரு பண்ணிக்குவேன், எனக்கு தெரியும் அளவு. ஸோ அதனால் அது கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கத்தாழை நிறைய ஊற்றுனீங்கன்னா அது மோல்டே ஆகாது, வேஸ்ட்டாக போயிடும் அந்த சோப்பு. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா, நமக்கு சோப்னாலே நம்ம ஸ்மெல் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்துட்டோம் எல்லாருமே. ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், பேலன்ஸில் வந்து நான் ஜவ்வாது இருக்குல்ல, அதை ஒரு பாட்டில் எடுத்து அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலையும் அது நிற்காமல் ஃபுல்லாக ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றினீங்கன்னா இந்த சோப் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற சோப்பு இருக்குல்ல, நல்லா ஸ்மெல்லுக்காகவே நம்ம நிறைய சோப்பு நம்ம சம்டைம்ஸ் செலக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒழுங்காக அதை மிக்ஸ் பண்ணலன்னா அங்கங்கே சேர்ந்துடும். ஆனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக எந்த ஒரு இடத்துலையும் இல்லாமல் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நான் பண்ணுற பாரு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் சுற்றிட்டே இருந்தால் ஒழுங்காக பீட் ஆகாது. நடுவில் இப்படி அதை வந்து கொஞ்சம் உடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தெரியுதா நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, இப்போ எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை மோல்டை ஊற்றினா நமக்கு வந்து ஜவ்வாது சோப்பும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மோல்டில் ஊற்றினதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து நம்ம மோல்ட்லேருந்து எடுத்துகிட்டு 1 மந்த் யூஸ் பண்ணக்கூடாது, தொடவும் கூடாது. அந்த காஸ்டிக் சோடாவோட ஃபுல் பவர் போகணும். நான் ஒரு ஓரமாக இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நீம் சோப்பு இருக்குது, அடுத்தது வந்து கடலை மாவு சோப்பு இருக்குது, அடுத்தது கத்தாழை சோப்பு இருக்குது ஒரு லைனில், அடுத்தது கீழே ஜவ்வாது சோப்பும் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த மோல்ட்லேருந்து நான் எடுத்ததுக்கப்புறம் 1 மந்த் நல்லா காற்று படுற மாதிரி ஓப்பனான இடத்துல வைக்கணும். 1 மந்த்க்கு அப்புறம் தான் அந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சோப்பு யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பெல்லாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும், குழந்தைங்க கையில் கூட படக்கூடாது. பிகாஸ் 1 மந்த் ஆனால் தான் அந்த காஸ்டிக் சோடாவோட பவர் போகும். 1 மந்த்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் தைரியமாக. ஸோ இதே மாதிரி சிம்பிளான பொருள் மட்டும் வச்சு நம்ம வீட்லேயே நம்மளே நமக்கு தேவையான சோப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து கெமிக்கல்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நமக்கும் நம்ம வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சோப் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.